தம்பி பணத்தை கொடுத்துருப்பா. இதை வச்சுதான் எங்க குடும்பமே சாப்பிடுதுப்பா. ரேட் எப்படி ஒன்று சாப்பிடுச்சிருவேன். உன்னால என் பைக் இண்டிகேட்டர் உடைஞ்சு போச்சு. அதுக்கு தான் இந்த ஃபைன். ஃபைன் போடுறது நீ என்ன போலீஸாப்பா? போலீஸா? நான் அதுக்கு மேல ரவுடி, புரியுதா? தம்பி நான் சொல்றதை கேளுப்பா. என் பணத்தை கொடுத்துருப்பா. அடிங். ஏய், என்ன பிரச்சனைங்க? அது உனக்கு எதுக்குடி? மரியாதையை இடத்த காலி பண்ணிடு. நான் முறைக்கிற அப்படியே அடிச்சு மூஞ்சி கொள்ள கொள்ள நாக்கிடுவேன். என்னங்க ஆச்சு? பக்கத்து அபார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா இருக்கிறம்மா. சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த தம்பி தண்ணி அடிச்சுட்டு வந்து என் மேல இடிச்சிட்டாருமா. 2 பேருமே கீழே விழுந்துட்டம்மா. அடிங் கலட்டு பயல. யார குடிகாரங்கிற? பாருங்கம்மா, என் கையெல்லாம் சராச்சிருச்சு. ஓரமா போன என் மேல இடிச்சது இல்லாம லைட்டு உடைஞ்சு போச்சுன்னு என் சம்பளத்தை புடுங்கிட்டாருமா. கொஞ்சம் வாங்கித்தாங்கம்மா. ஏய், முதல்ல பணத்தை அவராண்ட கொடு. இத பாரு, பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். இல்ல ஆயெல்லாம் அடிச்சு பொழந்துருவோம் பாத்துக்க. நான் யாருன்னு தெரியுமா? யார் நீ? யாரா? வெல்டிங் குமார் தெரியுமா? அது யாரு? அது நான் தான். என் பேரை கேட்டா இந்த ஏரியாவே நடுங்கும். அப்பேற்பட்ட ரவுடி நானு. என் பேரை உனக்கு தெரியலையா? தெரியாது. பாவம் பெரியவர். அவராண்ட போய் பணத்தை பிடிங்கன்னு பிரச்சனை பண்ணுறாரு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே. போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு என்ன பயமா? என்ன கண்டா தான் போலீஸுக்கு பயம். என்ன பாக்குறியா? ஹலோ போலீஸ், போலீஸ், போலீஸ். பார்த்தல, உள்ள இருந்து மூச்சு கூட வராது. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு நான் தான் பாஸ். குமார்னா மாசு. சாவடி பாக்க சங்கரு, குப்பம் ரவி, காட்டாங்குளம் கதிரு எல்லாம் நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்த பசங்க தான். ஒரு குரல் கொடுத்தா போதும், இந்த ஸ்டேஷனையே தரமட்டமாக்கிடுவானுங்க. அவ்வளவு ஏன், மஜிலி குப்பத்துல மஜிலி குப்பம் சத்யாவை தெரியுமா உனக்கு? சொல்லு. அவெல்லாம் என்ன பார்த்தாலே டர் ஆயிடுவா. உன்னை பார்த்தா? ஆமா, அவ இத்தினோண்டு குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே எனக்கு தெரியும். காதை புடிச்சு திருவுனா முயோ முயோன்னு கத்திட்டு ஓடுவா. ஆமா ஆமா, ஓடுறோம். ஸ்டேஷன் வாசல்லே இவ்வளவு தனாவட்டா பேசினாரு. போலீஸும் யாரும் வரல. பரவாயில்ல, நாம தான் இந்த ஸ்டேஷனோட புது வயசுன்னு காமிச்சுக்காமலே இருப்போம். இந்த பாரு, பணத்தை குடுக்குறியா இல்ல நான் ஸ்டேஷன்ல போய் சொல்லுவேன். எது இந்த ஸ்டேஷன்லயா? எங்க சொல்லு. அட சொல்லுமா, என் மேல எஃப்ஐஆர் போட்டுருவாங்களான்னு பாப்போம். பாத்துரும். சரி வா பாக்கலாம். வா வா வா. சரி பாத்துரும். வா வா. என்ன ஏட்டு, எப்படி இருக்க? வா குமாரு வா. என்னையா வெளியில அவ்வளவு சவுண்ட் விட்டுட்டு இருந்தேன், கேக்கலையா? அப்படியா? எப்பவும் நான் உன் இடத்துக்கு வருவேன். நீ என்னடா இப்ப என் இடத்துக்கு வந்திருக்க? ஆமா, இந்த பொண்ணு யாரு? கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. யார் மேலமா? என் மேலதான். உன் மேலையா? ஆமாயா. சரி, எதுக்கு, என்ன விஷயம்? அது இருக்கட்டும், முதல்ல யார் நீ? நான் யாருன்றதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இவன் குஸ்ட் பைக்ல வந்து இந்த பெரியவர் மேல இஷ்டு அவரோட சம்பள பணத்தையும் புடுங்கி வச்சுக்கிறான். ஒரு எஃப்ஐஆர் போட்டு இவனை லாக்அப்ல போடுங்க. பெரியவரோட பணத்தையும் வாங்கி குத்துருங்க. கமிஷனர் மேடமே சொல்றாங்க, என் மேல கேச போடுட்டே. இந்தா என் கையில விளங்க மாட்டே. என்ன அரெஸ்ட் பண்ணு. ஒன்னும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? இவன் தப்பு செஞ்சுக்கிறான். உடனே ஜெயில தூக்கி போடுங்க. ஜெயில தானே? போட்டுருவோம். காலையில இருந்து கை அரிக்குது, ஒரு ஆடு மாட்டல.
இன்னைக்கு இவ்வளவு வச்சுதான் வண்டி ஓட்டணும். சரிம்மா, இந்த குமார் மேல நான் உடனே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறேன். நீ பக்கத்து கடைக்கு போய் ஒரு கொயர் பேப்பரும் ஒரு டசன் பேனாவும் வாங்கிட்டு வா. என்னத்துக்கு? என்ன எதுக்குன்னு கேக்குற? கேஸ் எழுத வேணாமா? அதுக்கு தான் பேப்பரும் பேனாவும். 500 ரூபாய் ஆகும். போய் வாங்கிட்டு வா போ. அம்மா நானே காசை எழுதிட்டு நிக்கிறேன், என்கிட்ட போய். என்னையா ஆள் நீ? புழுவுக்கு செலவு பார்த்தா மீன் கிடைக்குமா? ஐயா என் சம்பளம் எனக்கு வேணுங்க ஐயா. இருங்க, பேப்பர் பேனா தானே, நானே வாங்கிட்டு வரேன். ஐயா நீங்க எனக்கு அப்பா மாதிரி, கையில அடி வரப்பட்டுக்குது. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இருங்க. ஏமா இவரை பார்த்தா அப்பான்ட்ட, எங்களை பார்த்தா அண்ணன் அக்கா மாதிரி தெரியலையா? அதை விடுமா, மத்தியானம் வேற ஆயிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. அப்படியே நாங்க சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாமா. வெளியில பாய்க்கடை பிரியாணி இருக்கு. ஏப்பா வேணுங்கிறத எல்லாரும் சொல்லிருங்கப்பா. உனக்கு என்ன வேணும்? லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி. பாத்தியாயா? எனக்கு லெக் பீஸோட மட்டன் பிரியாணி. மட்டன் லெக் பீஸா? முடிச்சு ஆ தின்றுவியா? சாப்பிடுவேன். சார் எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. தங்கம் உனக்கு என்னமா வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம் சார், நான் வீட்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். நேர்மை. நீ என்ன பண்ற? ஒரு சிக்கன் பிரியாணி, 5 மட்டன் பிரியாணி, மொத்தம் 6 பிரியாணி வாங்கிட்டு வா. 5 பேர் தானே, எதுக்கு 6 பிரியாணி? என்னம்மா குமாரு? ஏங்க அவன் அக்யூஸ்டுங்க. மா அவனும் மனுஷன் தானேமா. ஏட்டே, எனக்கு வீட்டுல மீன் குழம்பு இருக்கியா? நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். இரு குமாரு, உன்னோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? வாங்கிட்டு வா. வேற என்ன வேணும்? மா இங்க இருந்து செரிமானம் ஆகணும், அதனால 4 பீடா வாங்கிட்டு வா. யோ பெருசு, என்ன விட்டுருந்தா உன் சம்பள காசோட போயிருக்கும். இப்ப இவ கூட சேர்ந்து பிரியாணி பீடான்னு சொல்லி கடன்காரனாக போற. இவன் மேல எஃப்ஐஆர் போட்டுருவீங்கல்ல? தின்னுட்டு ஏப்பந்தான் விடுவோம். சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும். சீக்கிரம் போயிட்டு வாமா. இன்னைக்கு புது எஸ்ஐ வராங்க, அவங்க வர்றதுக்குள்ள சாப்பிட்டு ரெடியா இருக்கணும். ஆமாமா, போயிட்டு சீக்கிரம் வா. ஏன் குமார் நிக்கிற? உட்காரு. உட்கார குமாரு. கை காலம் முறிச்சு எஃப்ஐஆர் போட்டிருப்பேன். ஒரு வாரம் போமா, போய் வாங்கினோமா. ஐயா நாயத்தை கேட்ட பாவத்துக்கு அந்த பொண்ணை ஏயா இப்படி கஷ்டப்படுறீங்க? ஏய் கிழவா, கொன்னே போட்டுருவேன். போய் ஓரமா உட்காரு. ஏற்கனவே சொல்லிட்டேல்ல, அத மட்டும் பாரு குமாரு. நான் பாத்துக்கிறையா. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. கொடு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட போலியே, பரவாயில்லையே. இந்தம்மா இதெல்லாம் எடுத்து வை. சரி நீங்க போலாம், கேஸ நான் பாத்துக்கிறேன். ஏன் இவன் மேல இப்பவே கேஸ் போடுங்க. நீ எங்களுக்கு ஆர்டர் போடாத, கிளம்பு. வாங்கிக்கணுவா? கேஸ போறேன்னு சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசுறீங்க. இவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க, அப்பதான் நான் போவேன். அதான் எஃப்ஐஆர் போறேன்னு சொல்றாருல, போமா. நாங்க போனதுக்கு அப்புறம் போடுவீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் போக மாட்டேன். இங்க பாரு, புது எஸ்ஐ வர்ற டைம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. போ, வெளியில போ. ஏன் சார், அந்த எஸ்ஐ மேடம் நம்மள மாதிரி ஆளா? இல்ல சட்டம் நியாயம் தர்மன்னு குடைச்சல் பார்ட்டியா? இங்க பாரு, முதல்ல வந்த உடனே கடப்பாறை முழுங்கின மாதிரி வெறப்பாதான் இருப்பாங்க. அப்புறம் நம்ம பேசி நம்ம வழி கொண்டாந்துடலாம். என்னையே வழிக்கு கொண்டு வருவீங்களா? இருங்கடி, உங்களுக்கு இருக்குது. சரி ஏட்டு, தூக்கம் கண்ணை சொக்குது. இப்ப நான் ஒண்ணு பண்றேன், பேசாம வீட்டுக்கு கிளம்புறேன், அப்புறம் பாப்போம். இருக்குமாரு, இந்தா ஒரு பிரியாணி எடுத்து. என்னங்க இது அராஜகமா இருக்குது? பணத்தை புடுங்கின அக்யூஸ்டுக்கு பிரியாணி குத்து அனுப்புறீங்க. முதல்ல உன்னை தூக்கி லாக்அப்ல போடுங்க. ஏய், இங்க நான் போலீஸா நீ போலீஸா? சட்டத்தை பேசுறதுக்கு போலீஸா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தானே நீங்களே இருக்கிறீங்க. ஆனா நீங்களே இந்த ஃப்ராட் பசங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஏய், யார பார்த்து ஃப்ராடுங்கற? விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இருக்குமாரு,
இப்ப நீ வெளியே போறியா இல்ல உன்னை தூக்கி லாக்கப்ல போடட்டுமா? அம்மா இவங்கிட்ட நியாயம் கிடைக்காதுமா, நீ வாமா போலாம். நீங்க இருங்கய்யா, நான் உங்களுக்கு யாருன்னு காமிக்கிறேன். நான் நினைச்சா எந்த கேஸ் வேணாலும் உன் மேல போட்டு ஜெயில தள்ள முடியும். முதல்ல போயிடு. இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணாம நான் இங்க இருந்து நவுற மாட்டேன். ஏய், அடிச்சு முட்டியெல்லாம் பேத்துருவேன். ரொம்பளையா சின்ன பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுற. முதல்ல ஓடி போயிடு நீ. நான் ஓடணுமா? பெரியவரே அப்படியே உட்காருங்க. எஃப்ஐஆர் போடாம நாங்க இங்க இருந்து நவுற மாட்டோம். ஏய், என்கிட்ட உன் சேட்டையை காமிக்கிறியா? கனகா, இவ்வளவு தூக்கி உள்ள போடு. ஐயா வேணாங்கய்யா, ஐயா சொன்னா கேளுங்கய்யா, வேணாங்கய்யா. யோ, கம்முனு கிடையாது. அவங்க ஐயா, அவங்க விட்டுருங்கய்யா. உள்ள போடு. ஐயா சொன்னா கேளுங்கய்யா. வாடுறல்ல வா. உள்ள போ. ஏய், இதான் இடம் பார்த்து மோதணுங்கிறது. பார்த்தல என் கெத்த. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நீ லாக்கப்புக்குள்ள போயிட்ட. உன் முன்னாடியே இந்த பிரியாணியை ரசிச்சு சாப்பிட்டு தான் நான் போவேன். கேட்டு உட்காரியா, சாப்பிடுவோம் நம்ம. பெருசு, அப்படி ஓரமா போய் உட்காரு. சாப்பிட்டுட்டு வந்து ஓம் மேல கேஸ் போடுறேன். நீ சாப்பிடு குமார். எடுத்து சாப்பிடு. நான் சத்யா வந்தமா போனமான்னு இல்லாம இவனுங்க கிட்ட வாய கொடுத்து வம்பள மாட்டிக்கிட்டிய. புலிகிட்ட புல்லுகிட்ட கொண்டு போனா நாம தான் சாகணும். இவனுங்க எல்லாமே இப்படித்தாமா. இவ்வளவு தத்துவம் பேசுறியே, நீ நாத்துக்குள்ள வந்துக்கிற. நான் ஏன் இங்க வர்றேன்? இவனுங்க எல்லாம் மாசம் மாசம் கேஸ் இல்லைன்னு என்னைய தூக்கி உள்ள போட்டுறானுங்க. நானும் வந்து வந்து போய் பழக்கமாயிருச்சு. நான் தான் இந்த ஜெயிலுக்கு ரெகுலர் கஸ்டமர் தெரியுமா? இந்த ஸ்டேஷன்ல ஒவ்வொரு செங்கலும் எனக்கு எல்லாம் அத்துப்படி. என்ன குற்றத்துக்கு என்ன செக்ஷன் போலீஸுக்கே தெரியாது, எனக்கு பக்காவா தெரியும். இந்த ஸ்டேஷன்ல பணம் அதிகாரம் மட்டும்தான் எடுபடும். உன் நியாயம்ல குப்பைக்கு தான் போகும். இந்த ஸ்டேஷன் மொத்தமும் தப்புதாமா, தங்கத்தை தவிர. அப்பாவி, அது சின்ன பட்டாசு வெடிச்சா கூட பயந்து விடும். இங்க பாருமா, உனக்கு எதுக்குமா வேண்டாத வேலை? உன்னை பார்த்தா என் சிஸ்டர் மாதிரி இருக்கு. நான் வேணா ஏட்டுக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? தங்கம், அங்க என்ன பண்ற? இங்க வா. இந்த கனகாய்க்கு இத இந்த ஏட்டு கூட சேர்ந்துக்குன்னு ஓவரா ஆட்டம் போடுது. அடுத்தவன் பாக்கெட்ல இருந்து காசை உருவுறதையே குறியா இருக்கும். அப்போ ரைட்ரு அத ஏன் கேக்குற? பாலுக்கு காவலு, பூனைக்கு தோலை. அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடிக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி? சுத்தம். அவர் இருந்தார்னா ரவுடியே தேவையில்லை. அவரே பெரியவர்கிட்ட இருந்து காசை புடுங்கிருப்பாரு. மச்சினிச்சி கல்யாணத்துக்காக ஒரு வாரத்துக்கு ஊருக்கு போயிருக்காரு. ஓஹோ. தங்கம் சார், அந்த ஆல் இண்டியா ரேடியோவை கூட்டிட்டு வா. ஓகே சார், வாங்க. போங்க. வணக்கம் ஐயா. குமார், இவன் தான் நம்ம ஸ்டேஷனோட FM ரேடியோ. ஆமாங்க ஐயா. டேய், உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு. அப்படியே செய்றீங்கய்யா. தொட்டால் பூ மலரும். சார், சீக்கிரம் சாப்பிடுங்க சார். புதிய இசை வந்துட போறாங்க, சிக்கலாயிர போகுது. ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். தங்கம், அந்த ஃபைல்ல புது எஸ்ஐ நம்பர் இருக்கும், அத கொஞ்சம் பார்த்து சொல்லு.
ஹலோ 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 மேடம், நீங்க எப்போ வந்து சார்ஜ் எடுத்துக்கிறீங்க மேடம்? நான் சார்ஜ் எடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. மேடம் நாங்க இங்க தானே மேடம் இருக்கோம், உங்களை நான் பார்க்கவே இல்லையே மேடம். இப்போ பாப்பி, இப்போ வரேன் பாரு. வரீங்களா? சத்யா, எஸ்ஐ சத்யா, நான் தான். காலா நெருங்கிடுச்சு, சிங்க ஒன்று பூரப்பட்டது. போதும் வா, போங்க போய் சாப்பிடுங்க. என்னாண்டியா பிரியாணி? சாரி மேடம். வாய் முடி. இந்த லட்சணத்துல ஸ்டேஷன் இருக்குதா? தனக்கு நியாயம் வேணும்னு கேட்டு வரவங்களே ஜெயில போடுவீங்களோ? இதுதான் சட்டத்தை காப்பாத்துற லட்சணமா? இல்ல தெரியாம. அக்யூஸ்ட சேர் போட்டு உட்கார சொல்வியா நீ? குற்றவாளிக்கு கும்பிடு போடதான் நீங்க இருக்கிறியா? அடிங்க. எல்லாரும் கேட்டுக்கங்க, நம்ம பப்ளிக்கோட சர்வன்ஸ். அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். பணம் அதிகாரம் எல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? சரி மேடம். ஒரு குற்றவாளியோட ஒன்னா உட்காந்துன்னு சோறு துண்டுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் குமாரு, என்ன முன்ன பின்ன பாத்துக்கிறியா? நான் தான் சத்யா, மஜிலி குப்பம் சத்யா. அது எப்படி உன்னை கண்டா நான் நடுவேனா? நீ காத தெருவுனா நான் கையோ முயோன்னு கொத்துவேனா? என் மேல கைய வைக்க இன்னொருத்தன் பிறந்துதான்டா வரணும். பிச்சை வர பாயில ஒரு பெரியவர் ஆண்ட போய் காசு புடிங்கி வச்சிருக்கோம். உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ரைட்டா? இவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க. எஸ் மேடம். சாரி மேடம், நீங்க என்ன தெரியாம பெரியவர்கிட்ட தப்பா வந்துட்டோம். இந்த சத்யா முன்னாடி தப்புங்கிற வார்த்தையே வரக்கூடாது. கான்ஸ்டபிள் மேடம், உன்னை பிடிச்சி லாகப்ல போடுங்க. ஓகே மேடம். ஏய் வாடா. ஐயா வாங்க ஐயா, இந்தாங்க உங்க பணம். சாமி மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்கம்மா. நீங்க வரலன்னா நான் மாசம் பூரா சோத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருந்திருப்பேன். சரி நான் வரேம்மா. போயிட்டோம். ஆரம்பிச்சிட்டானுங்களா? கிளீன் பண்ணுங்க. நம்ம புள்ளைங்க. வாழ்த்துக்கள் சத்யா. ஐயோ ஏன்டா இதெல்லாம்? எஸ்ஐ சத்யா வாழ்க. நம்ம சத்யா தான் கெத்து, மத்ததெல்லாம் வாய போட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யாக்கா. நீங்க ஜெயிச்சது நம்ம குப்பமே ஜெயிச்சா மாதிரி இருக்கு. உன்னாலதான் நம்ம ஏரியாவோட அடையாளமே மாறப்போகுது. குப்பத்து ஜனங்கனாவே குற்றவாளி மாதிரி பார்த்தாங்க சத்யா. ஒன்னாலதான் எங்களுக்கு கௌரவமே கிடைச்சிருக்கு சத்யா. டேய்
மூஞ்சி நேரம் அப்படி புகழாதீங்கடா. அப்ப முதுகு பிள்ளை நின்னு சொல்லவா? சத்யா, உண்மையாலுமே இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையாகுது. சத்யாக்கு ஒரு ஓப்போடு. போதும் போதும். சத்யா, நம்ம குப்பத்துக்கு எப்போ வர போற? நீ அங்க வந்திருந்தனா ஆட்டம் பாட்டம்னு செம்மையா கொண்டாடி இருக்கலாம். டேய், அது என்ன இங்கே கொண்டாடிடுவோம். அப்படியா? இங்கே வா. டேய், என்டர்டெயின்மெண்டா ஒரு பாட்டு போடுறேன். கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி